வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2026 பிப்ரவரி மாதத்தில் ராகுவோட கிட்டத்தட்ட சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்களும் ஒன்றா இணையும். ஒவ்வொரு பிளானட்டும் கிட்டத்தட்ட 30 நாட்கள், ஒரு மாதம் அந்த ராகுவோட இருக்கும். அப்புறம் அது ராகுகிட்டேருந்து விலகியும் செல்லும். இதோடைய இம்பேக்ட் ஒன்று இருக்க போகுது. ராகுனாலே அதோட சேரக்கூடிய ஒரு பிளானட்டோட எனர்ஜியை கம்ப்ளீட்டாக எடுத்து அதுதான் பலன் தரும். ராகு சனி வீட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பர் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வையில் சனி வீட்டில், காற்று வீட்டில் இந்த ராகு பவர்ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. உலகளாவிய நிறைய மாற்றங்களும் வேக வேகமாக கொண்டு வரும் இந்த ராகு. அது என்னன்றதை நான் வீடியோ எண்ணில் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு ராசி, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்னம், அந்த ராசி லக்னத்தை கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்க. மெயினாக அது லக்னத்துடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ராகுவுடைய தசா புக்தி அண்ட் ராகுவுடைய தோஷம், யோகம் இதெல்லாம் உங்கள் சார்ட்டில் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். என்ன செய்யும், அந்த பர்டிகுலராக ஒரு பிளான்ட்டோட காம்பினேஷனில் அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொண்டு வரும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கலாம். மேஷம் 2025 இந்த பிப்ரவரி மாதத்தில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ஆல்ரெடி அந்த 11ஆம் இடமான லாபம், ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் மணி அப்படிங்கிற இடத்துல தான் ராகு இருக்கார். அவரோட இப்போ முதல்ல சுக்கிரன் இணைய போகிறார். அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சூரியன், அதுக்கு அடுத்தது செவ்வாய். உங்கள் ராசிநாதன் செவ்வாய். மேஷ லக்னமாக இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குருவுடைய பார்வையில் இந்த ராகு இருந்துட்டு இருக்கு. ஸோ குருவுடைய பார்வை ராகு மேலே இருந்ததுன்னா, ராகுடைய ஆக்டிவேஷன் குரு பார்வையில் என்ன பண்ணால் இன்னும் அதிகரிக்கும். குரு ஒரு சுபகிரகம். ஒரு மெயினாக ராகு இந்த பொருளாதாரம், திடீர் மாற்றம், திடீர் ஏற்றம், ஒரு திடீர் பிரளயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ராகு தான் முக்கியமான ஒரு கிரகம், பிளானட். இப்போ முதல்ல இந்த சுக்கிரனோட இணையக்கூடிய ராகு, அதாவது சுக்கிரன் தான் ராகுவோட முதல்ல இணைகிறார் 5 பிப்ரவரி. மேஷ ராசி, மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிரன் தான் ஃபைனான்ஷியல் பிளானட். எப்பெல்லாம் சுக்கிரன் ராகுவோட இணைகிறாரோ அப்போல்லாம் அந்த சுக்கிரனுடைய கம்ப்ளீட் எனர்ஜி ராகு உள்ளே எடுத்துரும். அதை எடுத்து அதை பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அது காலச்சக்கரத்தில் 11th ஹவுஸில் காற்று ராசியில் ராகு இருக்குது. இப்போ வேகமான பலனை கொடுக்கும். பொருளாதார ரீதியான முடிவுகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், அதோடைய தேவை, அதோடைய நீட் ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த குரு பார்வை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அதை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஸோ நான் இந்த சுக்கிரன் ராகுடைய காம்பினேஷனை மேஷத்துக்கு எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ அதை நம்ம 2 ஆஸ்பெக்டில் எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல் நீட்ஸ், உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லை கடன் தேவை இருக்குது, ஒரு பொருளாதாரம் வேணும், வேலை வேணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் இந்த ராகு. யோகமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் சக்ஸஸ் தான். ஒருவேளை தோஷ ராகுவாக இருந்தால் அப்படியே உல்ட்டா பண்ணும். அது பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வீடியோ எழுதியும் கொடுக்குறேன். இப்போ இந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். திடீர்னு ஒரு கல்யாணம். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, சடனாக அந்த மேரேஜை பிளான் பண்ண. ஏன்னா குரு பார்வை ராகு மேலே, ராகு சுக்கரனோட இணையும் போது அந்த காதல் ரிலேஷன்ஷிப் அது டக்குன்னு ஒரு மேரேஜாக கன்வெர்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை. இது ஒரு திடீர் ஏற்பாடு, வேறு வழி இல்லாமல். சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, திடீர்னு ஒரு பிரேக்கப்புக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு டியூவல் ரோல் ப்ளே பண்ணும். அது 100% பாசிட்டிவான பிளானட் மட்டும் கிடையாது. அதுக்கு 50% பாசிட்டிவ் இருக்குன்னா 50% நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த ராகு இந்த மாதிரியும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கூட இது திடீர்னு ஒரு 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 புகை மூட்டமாக சில விஷயங்களை கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் அது விழிப்புணர்வாகவும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதை யாராவது ஒரு திருமண விஷயத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டமாகவும் எடுத்துக்கலாம். 2 வகையில் ப்ளே பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் இணையும். இந்த புதன் ராகுவோட சேரும்போது எப்பவுமே பயங்கரமான கால்குலேஷன், இந்த ட்ரேடிங், வர்த்தகம் அதெல்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வேக வேகமாக பார்க்கும். திடீர்னு விசுரூபம் எடுக்கும். ஏன்னா குரு பார்வையும் இருக்குது. அது அகல பாதாளத்தையும் திடீர்னு கொண்டு போகும். அது எப்படின்னா ஒரு சில நாடுகளுக்கு இது ஃபேவராக இருக்கும். அப்போ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இது சாதகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 6 தான் புதன். நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணும். மேஷ லக்னம், மேஷ ராசி. அப்போ லார்ட் ஆஃப் 6 ஆறுக்குடைய புதன் போய் ராகு கூட சேர்ந்தாருன்னா ஒரு எதிர்பார்க்காத என்ன சொல்லுவாங்கன்னா தேவை அதிகரிக்குது. ஏன்னா ஃபஸ்ட் அங்கே சுக்கிரன் இணையிறாரு. ஸோ பண தேவை அதிகரிக்குது, திடீர்னு பண வரவு அதிகரிக்குது. அது ஒரு கடன் மூலிமா திடீர்னு அதிகரிக்குது. பெரிய இன்வெஸ்டர் உள்ளே வராங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் கம்பைன் பண்ணி புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சூரியன் 13th பிப்ரவரி உள்ளே வந்துடுவார். இப்போ சூரியன் உங்களுக்கு பவர், நாலேஜ், லார்ட் ஆஃப் 5, புத்திசாலித்தனம். அப்போ அந்த புத்தி திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும்.
ஒரு வேகமான ஒரு ஸ்பார்க் வரும் மைண்டில். இது சரியாக வரும், இது சரியாக பண்ணலாம், இது நம்ம கிளிக் ஆகும், இது கிளிக் ஆகுது அப்படின்ற நாலேஜ் வரும். திடீர்னு ஒரு பதவி வரும், திடீர்னு ஒரு அதிகாரம் வரும், எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு சடன், இது வந்து ஒரு லக் மாதிரியும் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் அது வந்து எதிர்பாராதது நடக்கிறது தான் அந்த ராகுடைய காம்பினேஷன். இது சூரியன் வந்து மேஷத்துக்கு இந்த மாதிரி செய்யும். அடுத்தது சம்டைம்ஸ் மனக்குழப்பமும் வரும். ஏன்னா சூரியன் வந்து ராகுவோட இணையும் போது மனக்குழப்பம். மேஷத்துக்கு 5 கூடியவன். அதே மேஷத்துக்கு வந்து அடுத்த பிளானட் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிநாதன். ராசிநாதன் 23 February உள்ளே இணைஞ்சிருவார். அப்போ ராசிநாதன் வந்து உள்ளே வந்துட்டாருன்னு சொன்னால் உங்கள் லக்னநாதன், மேஷ லக்னம் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னநாதன், அவர் தான் மேஷம் செவ்வாய். அப்போ ராகுவோட செவ்வாய் இணையும் போது அது ஒரு அசுபகிரகம், செவ்வாய் ஒரு அசுபகிரகம், ரெண்டும் காம்பினேஷன்னா ரொம்ப அக்ரெசிவாக சில டிசிஷன் எடுக்க வைக்கும். வேகமாக, கோபமாக, அக்ரெசிவாக. ஆனால் குரு பார்வை என்னென்னா எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக முடியும். அதுதான். ஸோ இப்போ நான் கொடுக்குற இன்ட் என்ன அப்படின்னா, மேஷத்துக்கு ஒரு விசித்திரமாக, ஒரு மாதிரி விபரீதமாக சில நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கும், சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு பலன், ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வருது. அந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த February 2025 அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மேரேஜில், உங்கள் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில், இன்வெஸ்டர்ஸ் மூலயமா நீங்கள் உங்களுக்கு டெப்ஸ் இருக்குது, பணம் தேவை இருக்குது, பதவி, அதிகாரம், திடீர் ஒரு கல்யாண விஷயம், திடீர் ஒரு ஒரு வேகமான முடிவு, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பாசிட்டிவாகவும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இது இன்னொரு சைடில் வந்து நீங்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னென்னா, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், இப்போ அக்ரெசிவாக நீங்கள் எடுக்கிறது வேறு, பட் அது ஆத்திரத்தோடு போயிடக்கூடாது, ஆங்கர் மூடில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் காமாக, ரிலாக்ஸாக யோசிக்கிறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது ஒரு விசித்திரமான காம்பினேஷனாக இந்த வருஷம் வந்து இந்த 5 கிரகம் ஒன்றா சேருது. அதை குரு பார்க்குறாரு, அது சனி வீட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு எதிர்பார்க்காத பலன்கள் திடீர்னு வேகமாக நடக்கும். அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமான விஷயத்தை வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனை வந்து இந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷனை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு தனித்தனியாக அதோடைய அந்த ஸ்தானத்துக்குள்ளான பிளானட்டை பொறுத்து தான் நான் அந்த ராகு என்ன செய்ய போதுன்னு சொல்லியிருக்கேன். ராகுனாலே வெறும் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியாது அது பிளைண்டாக. ராகு ஆஸ் சம் நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸ். த்ரூ தட் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இட் ஆக்ட்ஸ் பாசிட்டிவ். அது குருவுடைய பார்வை விழுறதுனால இன்னுமே அது வந்து அந்த ஒரு சுபத்தன்மைக்கு வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது பண்ணும், ராகு பண்ணும். பட் நாம் இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும். இந்த ராகு வந்து உலகளாவிய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த Februaryல நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இன் லைஃப், உலகளாவிய மாற்றங்கள், உலக தலைவர்கள் நடக்கலாம், சில நாடுகளுக்கு நடக்கலாம், சில நாடுகளுக்கு பயங்கர ஏற்றமாக இருக்கும். நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது காம்பினேஷன் வந்து இந்த சன் அண்ட் மார்ஸ் அண்ட் ராகு, புதன், சுக்கிரன் எல்லாத்தையும் பார்க்கும்போது சுக்கிரன் வந்து ஃபைனான்ஸை குறிக்குது, புதன் வந்து பேங்கிங் செக்டாரை குறிக்குது அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ட்ரேடிங். அப்புறம் சுக்கிரன் வந்து லவ் அண்ட் சுக்கிரன் வந்து மெயினாக வந்து ஃபைனான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பவர் அண்ட் பொசிஷன், உலகத்தில் உள்ள தலைவர்கள் அல்லது தலைமையாக இருக்கக்கூடியவங்களுடைய பவர் அண்ட் பொசிஷன் ரிலேட்டடு. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோல்ஜர்ஸ், ஸோ ஒரு கண்ட்ரியோடைய இராணுவ பலம், அப்புறம் வெப்பன்ஸ், நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2026 இந்த Februaryல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் உலகளாவிய மாற்றங்களில் சிலருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியோடைய எனர்ஜி ப்ளஸ் அந்த கண்ட்ரியோட லீட் பண்ணுற தலைவருடைய எனர்ஜி பொறுத்து. சிலருக்கு வந்து அது பாதகமாகவும் இருக்குது. ஏன்னா ராகு வந்து நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அது யாருக்கு பாசிட்டிவ் பண்ணணும், யாருக்கு நெகட்டிவ் பண்ணணும், அவங்க இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைட்லையும் இருக்குது, பாசிட்டிவ் சைட்லையும் இருக்குது. அது அந்த மாதிரி திடீர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர டைம் வந்திருக்கு. ஸோ என்ன வேணாலும் நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடான இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இல்லை அது பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும்னு சொல்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது என்னென்னா, குருவுடைய பார்வை இருக்குது. என்ன நடந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும், என்ன ஒரு மாதிரி ஒரு கலப்படமான பலன்கள் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அது ஒரு நல்ல முடிவில் போய் முடியும், நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குழப்பம், ஒரு புயல், அதுக்கப்புறம் ஒரு அமைதி மாதிரி இது அப்படின்னு புரிஞ்சுங்க. ஸோ உங்களுடைய ராசி லக்னம் அந்த காம்பினேஷனோடு இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்கள் பர்சனல் சார்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. உங்கள் ராகு எங்கே இருக்கார், யோகமாக இருக்காரா, தோஷமாக இருக்காரா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துங்க. சர்வீசஸ் என்ன தேவைப்படுதோ www.lifehoroscope.in லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நான் உங்கள் சங்கர் நாராயண். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.